நாடு முழுவதும் வெளியான அந்த கருத்து கணிப்புகள், தேர்தல் முடிவுகள், தற்போது மக்கள் அளித்துள்ள அந்த வாக்குகளின் அந்த போக்கு எவ்வாறு இருக்கிறது, எந்த கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டும் என்று மக்கள் தீர்ப்பு அளித்திருக்கிறார்கள், இது தொடர்பாக சொல்லுங்க தோழர். நடைபெற்று முடிந்த மக்களவைக்கான 18வது பொதுத் தேர்தல் நடந்து முடிந்து வாக்குகள் எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த தேர்தல் முடிவு வருவதற்கு முன்னதாக வாக்களித்ததற்கு பின்பு கருத்து கணிப்பு என்று ஒன்று வெளியிடப்பட்டது. அது கருத்து கணிப்பல்ல, கருத்து திணிப்பு தான் என்று தான் அதை சொல்ல வேண்டும். சத்தியம் டிவி போன்ற தொலைக்காட்சிகள் ஓரளவுக்கு நடுநிலையாக செய்திகளை வெளியிட்டன. ஆனால் அதே நேரத்தில் மற்ற தொலைக்காட்சிகள் நிறுவனங்கள் எல்லாம் ஒரு சார்பு நிலை எடுத்து பாஜக தான் உறுதியாக வெற்றி பெறும் என்று மிக கடுமையான எண்ணிக்கைகளை எல்லாம் தெரிவித்தன. ஆனால் அவைகளெல்லாம் இன்றைக்கு பொய்யாக்கித்தான் இன்றைக்கு தேர்தல் தீர்ப்பு வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த நடைபெற்ற தேர்தலில் திரு நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா போன்றவர்களும் செய்த பிரச்சாரம் என்பது நாட்டிற்கும் ஜனநாயகத்திற்கும் மிகப்பெரிய பேராபத்தை விளைவிக்கக்கூடிய பிரச்சாரமாகும். தமிழ்நாட்டில் அவர் பிரச்சாரம் 9 முறை வந்து பிரச்சாரம் பண்ணார். அப்படி பிரச்சாரம் செய்கிற பொழுது இங்கு பேசிய பேச்சு வேறு. தேர்தலுக்கு பிறகு திமுக இருக்காது, இது போன்ற பிரச்சனைகளை பேசினார். ஆனால் அந்த முதல் கட்ட வாக்குப்பதிவு 19 நடந்து முடிந்ததற்கு பிறகு அடுத்தடுத்த கட்ட தேர்தல் பிரச்சாரங்களில் மேற்கொண்டது, அவர் கடுமையாக மேற்கொண்டது என்பது மத ரீதியான பிரச்சனைகளை கிளப்பினார். இந்து முஸ்லீம் என வெளிப்படையாக பேசினார். இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் இந்துக்களுடைய சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்படும், பெண்களின் தாலிகள் கூட அறுக்கப்படும், அவையெல்லாம் அதிக குழந்தை பெற்றவர்களுக்கு வழங்கப்படும் என்று பிரச்சாரம் செய்தார். அது எடுபடவில்லை என்கிற நிலையில் குடிசையில் இருந்த ராமரை நாங்கள் கோயில் கட்டி கோபுரத்தில் வைத்திருக்கிறோம், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அதை இடித்து விடுவார்கள் என்று பிரச்சாரம் செய்தார். அதுவும் எடுபடவில்லை என்கிற நிலையில் தன்னை ஒரு கடவுளாகவே அவர் சித்தரித்து கொண்டார். நான் கடவுளின் அவதாரம், நான் சாதாரண மனிதன் அல்ல, கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு பிரதிநிதி என்று இதிகாசங்களில் வருவதைப் போல, ராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் என்று வருவதைப் போல தான் ஒரு அவதாரம் என்றும் குறிப்பிட்டார். இதையும் தாண்டி கடைசியாக 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிற பொழுது தியானம் என்கிற பெயரால் இங்க நம்முடைய குமரி முனையில் விவேகானந்தர் பால் அமர்ந்து கொண்டு தியானம் இருந்தார். அந்த தியானம் என்பது அமைதியாக ஒரு இடத்தில் இருந்து இருக்க வேண்டியது, மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, கண்ணை கூடி மூடிக்கொண்டு தியானம் செய்வது. ஆனால் இவருடைய தியானம் என்பது ஒரு பிரச்சாரத்திற்கு முழுமையாக அதை பயன்படுத்தினார். இவர் காவி உடை தரித்தது, கைகளில் உத்திராட்ச மாலையை வைத்து உருட்டியது, கும்பிட்டது என்று பல வகையான புகைப்படங்களை எடுத்து, விதவிதமான படங்கள் எடுத்து அதையெல்லாம் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தினார். இதை எதை செய்தும் அது வெற்றி பெறவில்லை. நாட்டு மக்கள் இந்த வகுப்புவாத கொள்கைக்கு எதிரான, ஒரு சர்வதிகார பாச கொள்கைக்கு எதிரான முறையில் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். 370 இடங்களில் ஜெயிப்போம், 400 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்பதெல்லாம் பொய்யாக்கி, கருத்து கணிப்பையும் பொய்யாக்கி இன்றைக்கு ஒரு பெருமளவுக்கு இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. ஆட்சி அமைக்க முடியுமா முடியாதா என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். ஆனால் பிஜேபி கடந்த 2019 தேர்தலில் பெற்ற வெற்றியை சத்தியம் டிவியோட கருத்துக்கள் முடிவுகள் தொடர்பாக என்ன வெற்றியை பெற முடியவில்லை. இந்த சத்தியம் டிவியோட கருத்துக்கள் முத்தரசன் சார் கேக்குதா? முத்தரசன் சார் கேக்குதுங்க, சொல்லுங்க. அந்த சத்தியம் டிவியோட கருத்து கணிப்பு முடிவுகள் தொடர்பாக சார், சத்தியம் டிவியோட கருத்து கணிப்பு முடிவுகள் தொடர்பாக என்ன சொல்றீங்க? சத்தியம் டிவி நம்ம தொடக்கத்திலேயே சொன்ன சத்தியம் டிவி ஒன்று மட்டும்தான் கருத்து கணிப்பை மிக சரியாக சொன்னது. மற்றவைகள் எல்லாம் கருத்து திணிப்பாக திணிக்கப்பட்டது தொடக்கத்திலே சொல்லிட்டு தான் நான் இந்த செய்திகளையே ஆரம்பித்தேன். அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 40க்கு 40 வெற்றி பெறுவோம் சத்தியம் டிவி சொன்னிச்சது, 40 வெற்றி நாங்களும் சொன்னோம். ஆனால் சில பத்திரிகைகள் 7 இடங்கள்ல 8 இடங்கள்ல இழிபறியாக நீடிக்கும், திமுக ஜெயிக்காதுங்கிற மாதிரி கருத்துக்களை எல்லாம் பரப்பினார்கள். அவைகளெல்லாம் முறியடித்து 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி மிகப்பெரிய மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது. இந்த வெற்றிக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த அணியை ஒருங்கிணைத்து பலப்படுத்தியதும், அவர் கடுமையாக மேற்கொண்ட தேர்தல் பிரச்சார முறைகளும் இந்த அணிக்கு வெற்றியை தேடி தந்திருக்கிறது. தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்களுக்கு மட்டுமல்ல, இந்திய வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
வெறும் ஜாதி பேசி மதம் பேசி அல்லது கடவுளை காட்டி வாக்குகளை பெற்று விடலாம், மக்களை ஏமாற்றி விடலாம் என்று பாஜக நினைத்தது தவறு என இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா நம்முடைய நாடு, நம்முடைய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம், மதச்சார்பின்மை கொள்கை, அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகள் இவைகளெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற முறையில் தான் இந்தியா கூட்டணி பிரச்சாரம் செய்தது. ஆக இவைகளுக்கெல்லாம் நேர் மாறான முறையில் எதிர்பிரச்சாரத்தை மேற்கொண்ட பாஜக பெரும் தோல்வியை சந்தித்திருக்கிறது. மோடி பகிரங்கமாக இந்த தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். முத்துரந்தர், ஒரே ஒரு கேள்வி. இந்த திரிபுரா மாநிலம், மேற்கு வங்க மாநிலம் மற்றும் உள்ளிட்ட இடங்களில் காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி இணைந்துதான் போட்டியிட்டன. ஆனால் ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை இந்த தொகுதிகளில் ஈட்ட முடியல. ஏன்னா திரிபுராவில் பல ஆண்டுகளாக அங்கு கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் இருந்தது, அதே போல மேற்கு வங்கத்திலும் இருந்தது. அந்த இழந்த வாக்கு வங்கியை மீட்ட முடியாமல் போனதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? அது நீங்கள் குறிப்பிடுவது மிக மிக சரியான கேள்வி, அதை நான் மறுக்கலை. மேற்கு வங்கத்தில் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைமையில் ஒரு நீண்ட காலம் ஜோதிபாஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்து ஆட்சி நடத்திய மாநிலம். அந்த இடத்துல குறிப்பிட்ட அளவுக்கு வெற்றி பெற முடியவில்லை என்பது ஒரு புறம். அந்த மாநிலத்திலையும் திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற கட்சிகளோடு இணைந்து ஒரு அணியை உருவாக்கியிருந்தால் முற்றிலுமாக பிஜேபியை அங்கே துடைத்திருந்திருக்க முடியும் என்பதுதான் தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன. ஆக இவையெல்லாம் ஒரு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டி எதிர்காலத்தில் இவைகளெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பரிசீலிக்க வேண்டும். அவ்வளோதான் இப்பொழுது நாம் சொல்ல முடியும். அங்கே எல்லாம் இப்போ திரிபுரா மாநிலத்தில், மேற்கு வங்க மாநிலத்தில் இங்கே எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாது என்பது மிகவும் கவலைக்குரியது. இவைகள் குறித்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் பரிசீலிக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு பெருமளவுக்கு வெற்றி பெறலை. தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் 4 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. கேரளத்தில் 2-1 என்று வந்து கொண்டு இருக்கிறதுன்னா அது முழுமையாக இன்னும் வரல. மற்ற இடங்களில் ஒரு வெற்றி வாய்ப்பை பெற முடியாத ஒரு சூழலில் இவைகள் குறித்தும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பிளவுபட்டு இருப்பது நாட்டிற்கும் ஜனநாயகத்திற்கும் நல்லதல்ல. மீண்டும் ஒன்றுபடுவதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிக பணிவான அன்பான வேண்டுகோள்.